Hi friends, welcome back SJ Thamizh Programs. இன்னைக்கு நான் பார்க்க போற topic C short and assignment operators with the example program and then aptitude programs. First, what is short and assignment operators? It can be shortly used and itself updated the arithmetic actions. இங்க யூஸ் பண்ற every operatorsமே நம்ம ஷார்ட்டா யூஸ் பண்ணுவோம். And then arithmetic operators தான் இங்க நம்ம யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு arithmetic operators டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் தரேன். அந்த வீடியோ நீங்க ரெஃபர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டரா இது பாருங்க. உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? தென் what are the short and assignment operators? பாத்தீங்கன்னா first one plus equal for itself addition, minus equal for itself subtraction, star equal for itself multiply, slash equal for itself divide is for itself modulus. ஓகேங்களா? இப்போ இது பார்த்தீங்கன்னா இட்செல்ஃபாகவே தான் உங்களுக்கு எல்லாமே கேல்குலேட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஏபி ஆட் பண்ணி ஏலே ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம்னா இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி தான் நார்மலாக கொடுப்போம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டபுள் டைம் ஏ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஏ பிளஸ் ஈக்குவல் டு பி யூஸ் பண்ணிக்கலாம். ஷார்ட்டாக ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி, இப்போ ஏ பிளஸ் ஈக்குவல் டு பி யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு மெமரி கேல்குலேட் ஆகுறது ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு தான் கேல்குலேட் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இல்லை ஆல்ரெடி இந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ மோஸ்ட்டாக அது எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா லூப்பிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் சிங்கிள் வேரியபிள் யூஸ் பண்ணி மெனி வேல்யூஸ் வந்து நான் ஆட் பண்ணவோ இல்லை மல்டிப்ளை பண்ணவோ சம் கேல்குலேஷன் நீங்கள் பண்ணணும்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் உங்களுக்கு யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். நான் கோட் பிளாக் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிறேன். ஃபைலில் நியூவில் எம்டி ஃபைல் கொடுத்துக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோல் எஸ், அசைன்மெண்ட் டாட் சின்னு சேவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சி ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணுவோம். ஆஷ் இன்க்ளூட் stdio டாட் ஹெச் என்ற ஹெடர் ஃபைல். தென் இன்ட் மெயின் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு ஆல்வேஸ் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். எனி வேல்யூஸ் 0 ஆர் 1 எது வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் 0 கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா ஒரு சிம்பிளாக டெபாசிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏடிஎம் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணேன், இன்டீஜர் வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பேலன்ஸ் வந்துட்டு இப்போ உங்ககிட்ட மினிமம் பேலன்ஸ் 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அண்ட் தென் அக்கௌண்ட் நம்பர் இப்போ எனக்கு 4 டிஜிட் நம்பர் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால ஒரு 1 2 3 4 இதுதான் உங்கள் அக்கௌண்ட் நம்பர். லாஸ்ட் 4 டிஜிட் அப்படி வச்சுக்கோங்க ஞாபகம். ஓகே. இப்போ தென் அமௌண்ட் வந்து என்ட்ரு பண்ணுறதுக்காக ஒரு வேரியபிள், தென் நம்ம நம்பர் வந்து என்ட்ரி பண்ணணும். அதுக்காக 4 வேரியபிள்ஸ் டோட்டலாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் கெட்டிங் யூசர் இன்புட்னால நான் டிஸ்பிளே பண்ணுறேன் ஸ்ட்ரிங்கை. இப்போ என்டர் தி அக்கௌண்ட் நம்பர். ஓகேங்களா? இந்த மாதிரி யூசர் கிட்ட கேட்கணும். இதை டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ யூசர் கிட்ட இன்புட் வாங்கினா நீங்கள் ஸ்கேன்எஃப் யூஸ் பண்ணணும். இன்டீஜர் வேல்யூவாக வாங்குறதுனால ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் டி யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆம்பர்சன் நம்பர். ஓகேங்களா? இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இஃப் அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவல் நம்பராக இருந்துச்சுன்னா, ஓகேங்களா, இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே printfல ஸ்லாஷ் அண்ட் என்டர் தி அமௌண்ட் கேட்கணும். ஓகேங்களா? கரெக்டாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அமௌண்ட் தான். ஓகேங்களா? இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட் டெபாசிட் பண்ணுறதுக்கு. இப்போ இங்கே ஸ்கேன்எஃப்ல பர்சன்டேஜ் டி கமா ஆம்பர்சன் அமௌண்ட். ஓகேங்களா? ஏஎம்டி வேரியபிள்ஸ்லாம் ஷார்ட்டாக யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். இப்போ இங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா இப்போ ஆட் பண்ண போகிறோம். டெபாசிட்னாலே ஆடிங் தானே. ப்ளஸ் ஈக்குவல் அமௌண்ட். ஓகேங்களா? இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு பேலன்ஸ் 1000 இருக்கும். இப்போ டெபாசிட் அமௌண்ட்டோட சேர்த்து இப்போ ஆட் ஆகி அப்டேட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா இப்போ printfல சிம்பிளாக கொடுக்கணும்னா இப்போ டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட் இப்படி கொடுத்துக்கலாம். அண்ட் தென் எனக்கு இப்போ மொபைலில் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகுற மாதிரி நான் பண்ணணும். இப்போ மொபைல் எப்படி டிஸ்பிளே ஆகும், இப்போ டெபாசிட் பண்ணால் கிரெடிட்டட் அப்படின்னு வரும் இல்லைங்களா? கிரெடிட்டட் ருபீஸ் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கும். அந்த மாதிரி நீங்கள் டிஸ்பிளே பண்ணாலும் பண்ணிக்கலாம். இதுக்கு பர்சன்டேஜ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வேணால் கொடுத்துக்கலாம். அது ஆப்ஷன் தான், நம்மளோட சாய்ஸ் தான்.
இப்போ அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் போடுறாங்களோ அது கிரெடிட்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அண்ட் தென் அக்கௌண்ட் பேலன்ஸ் வரும் இல்லைங்களா, அதுவும் நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஏசி பேலன்ஸ் அப்படின்ட்டு ருபீஸ் நாட் பர்சன்டேஜ் ஸ்லாஷ் இது கொடுத்துக்கலாம். தென் நீங்கள் பிஏஆர் பேலன்ஸ். ஓகே ஓகே இப்போ இது ஓகே அவ்வளோதான். இப்போ எல்ஸ் பார்ட்டில் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, இப்போ அக்கௌண்ட் நம்பர் ஈக்குவலாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நாட் ஈக்குவலாக இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக எல்ஸ் பார்ட்டுக்கு வந்துடும். இப்போ இங்கே வந்து பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு நம்ம இன்வாலிட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்கணும். இன்வாலிட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேங்களா, எவ்ரி ஸ்டேட்மெண்ட்க்கும் செமிகோலன் கொடுத்துக்கோங்க சி லாங்குவேஜில். ஓகேங்களா, இப்போ ரன் பண்ண போகிறோம். இப்போ பின் நம்பர் 1 2 3 4 நான் கரெக்டாக கொடுத்தேன்னா எனக்கு அமௌண்ட் கேட்கும். அமௌண்ட் வந்து இப்போது நான் 6000 இப்போ நான் டெபாசிட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேலன்ஸ் 1000 7000 உங்களுக்கு வரும். இப்போ கிரெடிட்டர் 6000 ஆட் பண்ணி இப்போ 1000 வந்து பார்த்தீங்கன்னா 7000 அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, இப்போ இதுவே வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் இன்வாலிடாக கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வாலிட் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா, ப்ரோக்ராம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ வந்துட்டு ஆப்டிடியூட் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ இந்த ஆப்டிடியூட் ப்ரோக்ராம்ஸில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்டு ஏ ஈக்குவல் 2 கொடுத்துருக்காங்க. இப்போ ஏ ப்ளஸ் ஈக்குவல் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படி ஏவை வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம லெஃப்ட் டு ரைட்டாக கேல்குலேட் பண்ணக்கூடாது, ரைட் டு லெஃப்டாக கேல்குலேட் பண்ணணும். அதே ரிவர்ஸ் ஆர்டரில் கேல்குலேட் பண்ணணும். இப்போ வந்து இங்கே ஏ வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. இப்போ 2 + 3னா 5. இப்போ 5 எதில் அப்டேட் ஆகும், ஏல அப்டேட் ஆகும். ஓகேங்களா, அங்கே பேலன்ஸில் அப்டேட் ஆன மாதிரி இங்கே ஏல அப்டேட் ஆகும். இப்போ ஏ வேல்யூ பார்த்தீங்கன்னா 5. இப்போ இங்கே ஒரு ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஏ வந்து இப்போ ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு ஏனா ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ, அதனால 5 + 5 10ன்னு மாறும். ஓகேங்களா, அப்போ ஏ வேல்யூ இப்போ பார்த்தீங்கன்னா 10ன்னு இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு ஏன்னா இப்போ ஏ வேல்யூ வந்து 10. இப்போ 10 + 10 20. இப்போ ஃபைனலாக ஏ இஸ் 20 அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ 20 எங்கே இருக்குது, டி ஆப்ஷனாக இருக்குது. இப்போ டி ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இப்படி தான் உங்களுக்கு கேல்குலேட் பண்ணணும். செகண்ட் ஆப்டிடியூட் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இன்ட்டு ஏ கொடுத்துருக்காங்க. ஏ வந்து 20ன்னு இங்கே அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ ஏ ஸ்டார் ஈக்குவல் மல்டிப்ளை ஈக்குவல் 30 + 5 இருக்கு. அப்போ 30 + 5 35. இது எப்படி கால்குலேட் ஆகும், ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 35. அப்போ ஏ வேல்யூ 20 × 35 ஈக்குவல் 700. ஓகேங்களா, கேல்குலேட் பண்ணால் உங்களுக்கு 700 வரும். ஏன்னா ஏ தான் இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அப்போது இதோட ஆன்சர் 700. உங்களுக்கு சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஓகேவா, டெஃபினட்டாக இந்த ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளெஸ் யூ.